காலை ஒரு பழைய குகையை நோக்கி பவானி திருப்பி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு தேடி போணுச்சு. இதுக்குள்ள கண்டிப்பாக என்னாச்சும் பழங்களோ இல்லை மரங்களோ இருக்கும். அதை படித்து பறவைகளுக்கு கொடுக்க வேண்டியதுதான். உள்ள என்ன இருக்கு? ஒரு பெட்டி. பெட்டியில் அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியல. என்ன இருக்கு? ஒரே பச்சை கலர் புகையா வருது. இது ஒரு நோட் புக். பரவாயில்ல, இந்த மினிக்கு தேவைப்படும். பாவம் வரையறதுக்கும் இதுக்கும் வீட்டில் தனியாக இருக்காரு, தேவைப்படும். மினி, இந்தா இந்த நோட் புக்கை வச்சுக்க. இதில் நச்சு வரைஞ்சி விளையாடு. சரிங்கம்மா, இப்போ நான் ஒரு மாம்பழத்தை வரைகிறேன். மினி பருவம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இந்த நோட் புக்கில் எதை வரைஞ்சாங்களோ அது நேரில் வந்துடுது. இதை பார்த்த பறவைகள் ஆச்சரியத்தில் இருந்துச்சு. மறுபடியும் அதை பார்க்குறதுக்கு மினி பறவை ஒரு ஐஸ்கிரீமாக வரைஞ்சிது. ஆனால் அது எதிர்பார்த்த மாதிரியே நேரில் வந்துடுச்சு. இதை பார்த்து பறவைகள் சந்தோஷப்பட்டுச்சுங்க. ஆஹா, இது என்ன அதிசயம்! இது எல்லாம் நேரில் வந்துடுச்சு. ஐயே, இந்த ஐஸ்கிரீம் கூட நல்லா இருக்கே. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வீடை கட்டிக்க வேண்டியதுதான். நம்ம ரொம்ப நாளாக ஒரு புது வீடு கட்டலான்னு இருந்தோம். இந்த மரத்தில் இந்த வீடை கட்டிடுவோம். என்னது, ஒரு தங்க வீடா? பறவைகள் நடித்ததோட இங்கே ஒரு தங்க வீடு வந்துடுச்சு. இதை பார்த்து அந்த 2 பறவைகளாம் சந்தோஷப்பட்டு இனிமேல் நம்ம இங்கேயே இருக்கலாம், எந்த ஒரு வறுமையும் வராதுன்னு நினச்சிதுங்க. அது தூரத்துலேருந்து பார்த்தக்காகவும் அவங்க வீட்டு ஜன்னல் வரைக்கும் வந்து தூங்குறப்ப அந்த நோட் புக்கை மெதுவாக இழுத்துட்டு அந்த நோட் புக்கை எடுத்துகிட்டு போயிடுச்சு. பறவைகளும் நல்லா அசந்து தூங்குனுச்சு. இனிமே இந்த நோட் புக் என்னோடது. இனி நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த பொறாமை பிடிச்சக்காகவும் அந்த நோட் புக்கில் அதே மாதிரி தங்க கூட வரைஞ்சிது. ஆனால் அந்த நோட் புக்கும் அவங்க அந்த காகத்தோடைய வீடும் மறைஞ்சிருச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வினை விதைப்பவன் திணை இருப்பான். அதாவது ஒரு பொறாமப்பட்டு அந்த நோட்டில் என்னாச்சும் ஒன்று வரைஞ்சா அது அங்கே இருக்கிறதையும் அழிச்சிட்டு போயிடுங்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.